ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பிளான் கிரியேட் பண்ணோன்றது பார்க்க போறோம். ஸோ பிளான்ஸ்ல வந்து கிரியேட் பிளான்ன்றது போயிட்டு பிளான் நேம். ஸோ நம்ம என்ன பிளான் நேம் வைக்க போறோமோ ஸோ அந்த பிளான் நேம் இங்க டைப் பண்ணணும். ஸோ வந்து 1 month பிளான் சூஸ் பண்றேன். ஸோ அந்த பிளான்ஸோட டேஸ் டியூரேஷன் ஆர் மந்த் ஸ்பேசஸ்ல நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம இங்க டிசைட் பண்ணிக்கலாம். நான் மந்த் ஸ்பேசஸ்ல 1 month செட் பண்ணிருக்கேன். அடுத்தது நம்மளோட செல்லிங் பிரைஸ் ஃபார் 1 month நம்ம 1000 rupees ஒன் பிளானோட பிரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா 1000 சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வித் டாக்ஸ் ஆர் வித்வுட் டாக்ஸ் நம்மளுக்கு எந்த பேசிஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அந்த பிளான் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடும். அந்த பிளான்ல வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிஃபோர் பிளான் ஏதாவது வேணும் இல்ல இப்ப அந்த பிளான் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க டிலீட் கூட பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 2 months பிளானோட பிரைஸ் வந்து நான் கம்மி பண்றேன், 2500 இருந்தது இப்போ நான் வந்து வெறும் 2000 ஆக்குறேன் அப்படின்னா நீங்க பிரைசஸ் கூட சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்தது இப்போ சம் ஜிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ட்ரெயினர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 1 monthக்கு பர்சனல் ட்ரெயினர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு என்ன பிரைசஸ் வரும்ன்றதுமே இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். டேஸ் பேசிஸ்னாலும் 30 days நான் வந்து 2000 வைக்கிறேன். சேவ். நெக்ஸ்ட் வந்து இப்போ சம் ஜிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து நான் எனக்கு டயட் பிளான் வேணும் 1 monthக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஸோ நம்ம அதுவுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். 1 month டயட் 1 monthோட டயட் சார்ஜ் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான்ஸ் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்ம கிட்ட இருக்கிற டோட்டல் பிளான்ஸ் எவ்வளவு இருக்கும்ன்றது நம்ம இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.